Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. ஓகே, நாங்க லாஸ்டா இலங்கையின் காலநிலை என்ற பகுதி தான் ஸ்டார்ட் பண்ணினோம். அதுல இலங்கையின் காலநிலையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்ற விஷயங்கள் பார்த்தோம். அதுல புவியியல் ரீதியான காரணிகள் என்ன, அதே மாதிரி பிராந்திய ரீதியான காரணிகள் என்ன, உள்ளூர் ரீதியான காரணிகள் என்னென்ன விஷயங்களும், அதே போல இலங்கைக்கு மழை வீழ்ச்சி எப்படி கிடைக்குது, மிக உயர்ந்த அளவுல மழை வீழ்ச்சி எங்கெங்க கிடைக்குது, மிக குறைந்த அளவுல மழை வீழ்ச்சி மன்னார் பகுதிகளில், மிக உயர்ந்த மலை வீழ்ச்சி இந்த மாலிபொட, யட்டியந்தொட்ட, வட்டவலை இப்படியான இடங்கள்ல கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல இலங்கையில வருடாந்த சராசரி வெப்பநிலையோட அளவு 27.5 அதே மாதிரி இலங்கையை எடுத்து நோக்கினோம்னு சொன்னால் அதுல என்னென்ன விஷயங்கள் வருது, அதுல வெப்பநிலை சராசரி வேறுபாடு என்ன, இந்த விடயங்களும் நுவரெலியால சுற்றுவட்டத்துல வட்டத்துல பொதுவா 4 நாட்கள் பனிப்பொழிவு நடக்குது என்ற விஷயம் நான் பார்த்தேன். அதே மாதிரி இலங்கைக்கு எந்த வழிமுறைகள்ல மழை வீழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பொதுவாக 3 வழிமுறைகள்ல மழை வீழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று மேற்காவிகை மலை, அடுத்தது பருவக்காற்று மலை, அடுத்தது சூறாவளி மலை. அதுல நாங்க முதலாவதா மேற்காவக மலை பத்தி பார்த்தோம், அதாவது உகைப்பு மலை. அப்ப நான் சொன்னேன் ஒவ்வொன்று இந்த மலையும் பாக்குற டைம்ல அதுக்கு 3 பாயிண்ட்ஸை வச்சு நாங்க அதுக்குள்ள விளக்கம் பார்த்துக்கொள்வோம்னு சொல்லி படிச்சோம். அதை கிளாஸ்லயே வச்சு நான் பாடமாக்கி இந்த மாதிரி தான் படிச்சேன் போன கிளாஸ்ல. அதுல மலை வீழ்ச்சிட எப்படி உருவாகுது, இப்ப மேற்காவகை மலை எடுத்துன்னு சொன்னா அந்த மலை எப்படி உருவாகுது, அந்த அந்த மலை வீழ்ச்சி எப்படி இருக்கும், அது எந்த காலப்பகுதியில் அந்த மலை வரும், அத மாதிரி அந்த மலை வீழ்ச்சியோட தன்மை எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரிதான் பருவக்காற்று. பருவக்காற்று மலையிலேயும் இலங்கைக்கு 2 வகையில பருவக்காற்று கிடைக்குது. தென்மேல் மே செப்டம்பர்ல வடகீழ் பருவக்காற்றும் இலங்கை கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதுவும் எந்தெந்த இடங்களை மழை கிடைக்குது, அந்த மழை எப்படி இருக்குது, அதே போல இந்த காலம் எந்த மாசத்துல அந்த மழை வருது என்ற விஷயங்கள் பார்த்தோம். அடுத்ததா சூறாவளி மலை. சூறாவளி மலையும் அந்த மலை எப்படி இருக்குது, அந்த மலையோட தன்மை எப்படி, அந்த மலை எந்த டைம்ல அந்த மழை பெய்து, இந்த மாதிரி அந்த மலையால என்ன கிடைக்குது, அனர்த்தங்கள் எல்லாம் அதிகமா ஏற்படுது என்ற விஷயங்கள் பார்த்தோம். அடுத்ததா இலங்கைக்கு மிக குறைந்த அளவுல மழை வீழ்ச்சி எங்க கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம். மிக குறைந்த அளவுல மழை வீழ்ச்சி இந்த யாழ மன்னார், இது 2 இடங்கள்ல தான் வருது. அது எம்சிக்கு கொஸ்டினா உங்களுக்கு வரையலும். மிக குறைந்த அளவுல மழை வீழ்ச்சிய பெற்றுக்கொள்ளக்கூடிய மாவட்டங்கள் யாழ மன்னார். யாழையில 925, மன்னார் 963. அவ நல்லா ஒரு ஆன்சர்னு சொன்னா நாங்க யாழை தான் கொடுக்கணும். அதே மாதிரி மிக கூடிய அளவுல மாலிபொடு 5330 மில்லிமீட்டர் அளவுல. ஓகே, இவ்வளவுதான் நாங்க இதுவரை இலங்கையின் காலநிலை என்ற சாப்டர்ல பார்த்து முடிச்ச பகுதிகள். அடுத்ததா இலங்கையிட காலநிலை வலயங்கள் பிரிக்கப்படுது. அதாவது இலங்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வெப்பநிலை மலை வீழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி 5 காலநிலை வலயங்களாக பிரித்து நோக்கப்படுது. 11 தான் என்ன, தாழ்நிலை ஈர வலயம், அடுத்தது உயர்நிலை உலர் வலயம், அடுத்தது உயர்நில உலர் வலயம், அடுத்தது அரை குறை வரல் வலயம். அப்ப இலங்கை படுத்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதுல நாங்க அந்த இடங்கள் எப்படி என்ற விஷயங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிக்குது என்ற விஷயத்த நாங்க பார்த்து வச்சுக்கொள்வோம். இதுல இப்படி எடுத்தோம்னு சொன்னால் இதுல பிரிக்க மாதிரி தெரிஞ்சுக்கொள்ளணும். இதுல இந்த இடம், இந்த இடம் என்ன வரல் வலயமா எங்களுக்கு கிடைக்கணும். இந்த இடத்த வரல் வலயம், அதாவது இங்க பொதுவா ஹம்மந்தொட்ட யாழ பகுதியில் இருக்குது வரல் வலயம். அதே மாதிரி அடுத்ததா இந்த இடம், இந்த மன்னார் சைடால் இப்படி வார இடம், இவ்விடம் அரை குறை வரல் வலயம். இவ்விடம் எப்படி அரை குறை வரல் வலயம். அடுத்தது இந்த இடம், இந்த கொழும்பு சைட்ல இருந்து இந்த மாத்திரை சைட்ல இருந்து கொழும்பு பகுதி, இந்த மன்னாருக்கு இங்கள் உள்ள பகுதிகள் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இவ்விடம் வரைக்கும் இந்த பகுதி தாழ்நில
ஈரவலய பகுதி இந்த கொழும்பு சைடுல இல்ல மாத்தறை காலி கொழும்பு இந்த சைடு வந்து தாழ்நில ஈரவலயம், இந்த சைடு தாழ்நில ஈரவலயம். அடுத்ததா வந்து இந்த கண்டி நுவரெலியா இருக்கிற பகுதிகள், இந்த இடம் வந்து உலர்நில உலர்நில உலர்வலயம். அடுத்தது இவ்விடம் யாழ்ப்பாண சைடுங்கள வார இடமெல்லாம் வந்து தாழ்நில உலர்வலயம். இது வந்து உயர் சைட்ல இருக்கிற உலர்வலயம். இது வந்து தாழ் நிலத்தில் இருக்கிற உலர்வலயம். இந்த பொலனறுவ அனுராதபுரம் இந்த இடமெல்லாம் வார இடம். இப்படி வந்து இலங்கையிட கால்நிலைய வந்து 5ஆ பிரிக்கிற. அதுல ஒன்று வந்து என்ன, அரை ஃபர்ஸ்டுக்கு தாழ்நில ஈர வலயம். இப்ப நான் நம்பரை போடுவேன். இப்ப இது முதலாவது தாழ்நில ஈர வலயம், தாழ்நில ஈர வலயம். அடுத்தது உயர்நில ஈர வலயம், அதெங்கைன் துண்டு உலர் நிலத்துல ஈர வலய பகுதி 2வது. அடுத்தது தாழ்நில உலர் வலயம், தாழ்நில உலர் வலயம் அதான் நீங்க 3வது தாழ்நில உலர் வலயம். அடுத்தது உயர்நில உலர் வலயம் இவ்விடம் 4வது உலர்நில உலர் வலயம். அடுத்தது 5வது அரை குறை வரல் வலயம், மண்ணாரல மீக்கிறது. இப்படி 5ஆ பிரிக்கப்படுது காலநிலை வலயங்களை. பல வந்து தாழ்நிலை ஈர வலயம் ஆகல கொழும்பு காலியன் மாத்தல அந்த சைடு. உயர்நில ஈர வலயம் சொன்னா கெண்டி மாத்தல அந்த சைடு வந்து உயர்நிலை ஈர வலயத்துக்குள்ள வரும். அது மாதிரி தாழ்நில உலர் வலயம் சொன்னால் அதிகமான நிலப்பரப்பு இருக்கிற இடங்கள், அதாவது அன்றாதபுரம் பொலனறு எந்த இடங்கள் வருது. அதே மாதிரி உயர்நில உலர் வலயம், உயர்நிலத்துல உலர் வலயம், அதாவது இந்த மொன்றாகல இந்த சைடுகள்ல கழிக்கிறாங்க இந்த பகுதிகள் எல்லாம் வரும். அது அரை குறை வரல் வலயம், அதுல அரை குறை வரல் வலயத்த மன்னார் இந்த இடங்கள் பாரதங்களுக்கு குறிப்பிடலும். ஓகே, இப்ப நாங்க முதலாவதா வந்து தாழ்நிலை ஈர வலயத்தை பத்தி பார்ப்போம். தாழ்நில ஈர வலயம் எப்படி இருக்குது, தாழ்நில ஈர வலயம் எப்படி இருக்குது என்ற விஷயத்த பார்ப்போம். இப்ப இலங்கையில வந்து தாழ்நிலை ஈர வலயம் எப்படின்றால் தென்மேற்கு பிரதேசம், தென்மேற்கு பிரதேசம்தான் இந்த காலநிலை வலயத்துக்குள் அடங்குது. இப்ப இதை வந்து நான் ஒன்றா பாடம் கேட்பேன். அத கிளியரா ஒவ்வொரு வலயங்களையும் படிக்கிற டைம்ல ஈல வந்து நீங்க கீ பாயிண்ட் என்னன்னு சொன்னால் மெயினா இது ஒவ்வொன்றிலையும் வந்து அது எந்த வலயத்தில் இருக்குது என்றதை நீங்க சொல்லணும். அடுத்தது வந்து அந்த பகுதியிட மழை வீச்சிட அளவு வெப்பநிலையிட அளவு என்னன்ற விஷயத்த தெரியும். அடுத்தது வந்து அங்க வந்து சிறப்பென்ன, அங்குள்ள சிறப்பென்ன, அங்க வந்து மழை வீச்சு எப்படி கிடைக்குது, தாவரங்கள் இருக்குதா இல்லையா, அதே மாதிரி நல்ல சனச்செறிவு உள்ள ஒரு பகுதியா இருக்குதா இல்லையா. இந்த விஷயங்கள் தான் அதில் உள்ள பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை வச்சு கொண்டுதான் இந்த 5 காலநிலை வலயங்களுக்கும் நாங்க விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். 5 காலநிலை வலயங்களுக்கும் விளக்கத்தை எழுத தெரியணும். பல தாழ்நிலை ஈர வலயத்துலதான் ஒரு விஷயம் என்னன்னா, இலங்கையில தென்மேற்கு பகுதியில தான் இந்த காலநிலை வலயம் அடங்குதுன்ற விஷயம். அடுத்தது வெப்பநிலை. வெப்பநிலை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால் சராசரி வெப்பநிலை வந்து 27 பாகை செல்சியஸ்ல அளவுல தாழ்நிலை ஈர வலயத்துல வெப்பநிலை. அதே போல மழை வீழ்ச்சிட அளவு எடுத்து பார்த்தோம்னா 2000 மில்லிமீட்டர் அளவுல வந்து மழை வீழ்ச்சி இருக்குது. அதே மாதிரி உயர் வெப்பநிலை வந்து இந்த காலநிலை வலயத்துல பொதுத்தன்மை. இதனால இங்க வந்து தாவரங்கள் எல்லாம் நல்ல செழிப்பாக வளரக்கூடிய ஒரு இடமாக இங்க இருக்கும். அதாவது தாழ்நிலை ஈர வலயத்துலதான் சிங்கராஜா காடு வந்து அடங்கிக்குது. சிங்கராஜ காடு வந்து தாழ்நிலை ஈர வலயத்துக்குள்ளதான் அடங்குது. அப்ப இது உங்களுக்கு ஒரு MCQ கேள்வியா வரையும். சிங்கராஜா காடு எந்த காலநிலை வலயத்துக்கு உட்பட்டது சொல்லி வரையும். அப்ப தாழ்நில ஈர வலயத்துக்கு உட்பட்டது.
நிறைய பேரும் அந்த உலர் வலயம் என்ற விஷயத்த போடு. தாழ்நிலை ஈர வலயத்துக்கு உட்பட்டதுதான் சிங்கராஜவன காடு. அதே மாதிரி இன்னொரு எம்சிக்யூ கேள்விவாரு. பொதுவா நீங்க பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தாலும் பாஸ் பேப்பர்ஸ் மாடல் பேப்பர்ஸ்ல எல்லாம் வரும். சிங்கராஜா காடு வந்து அடங்கிக்கக்கூடிய மாவட்டங்கள் கேட்டு வர. இது கட்டாயம் வரக்கூடிய ஒண்ணுதான். சிங்கராஜ காடு என்னென்ன மாவட்டங்களுக்குள் அடங்குதுன்னு சொல்லு. அது வந்து என்ன வரணும்? காலி, கழுத்தர, ரத்னபுரி, மாத்தர. இதுக்குள்ளதான் சிங்கராஜா காடு அடங்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சிங்கராஜா காடு வந்து காலி, கழுத்தர, ரத்னபுரி, மாத்தர இந்த பகுதிய உட்படுத்தித்தான் சிங்கராஜா காடு வந்து ஈக்குது. இப்ப இதுல வந்து இந்த கால நிலை வலயம் வந்து எப்படின்னு சொன்னால் பருவக்காற்றாலே மேற்காபுக மலையாளம் தான் இங்க மழை கிடைக்கும். இந்த தாழ்நிலை ஈரவலயத்துக்கு எப்படி மழை வருது? பருவக்காற்றாலே மேற்காபுக மலையாளம் தான் இங்க மழை கிடைக்குது. அதே போல கொழும்புன்னு சொன்னா கொழும்பு, கம்பஹா, மாத்தரை இந்த சைடெல்லாம் இலங்கையிலே அதிக சனச்சரிவுள்ள பிரதேசம் வந்து என்ன? கம்பஹா. சனச்சரிவுள்ள மாவட்டம் கேட்டா கம்பஹா தான். அப்ப இலங்கையிலே அதிக சனச்சரிவுள்ள பிரதேசமும் இந்த காலநிலை வலயத்துக்குள்ளதான் அடங்குது. அப்ப இதுவும் உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டினா வரையிலும். இதுவும் எம்சிக்யூ கொஸ்டினா கேட்கலும். அதிக சனச்சரிவுள்ள பிரதேசம் அல்லது மாவட்டம் தான் கேட்க. அப்ப அது கம்பஹா. அப்ப இந்த அதிக சனச்சரிவுள்ள பிரதேசமான அது வந்து எந்த கால்நிலை வலயத்துக்குள்ள வந்து அடங்குது அப்படின்னு சொல்லி, அப்ப தாழ்நிலை ஈர வலயத்துக்குள்ளதான் அடங்குது. ஓகே, அப்ப இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் அப்ப நாங்க பார்த்தோம்? ஒன்று, இது வந்து தென்மேற்கு பிரதேசத்துலதான் இந்த காலநிலை வலயம் இருக்குது. இங்க வந்து வெப்பநிலை 27 அளவுலயும் மழை வீச்சு 2000 மில்லிமீட்டர் அளவுலயும் இருக்குது. அதே மாதிரி இங்க வந்து தாவரங்கள் எல்லாம் வெப்பநிலை மழை வீச்சு எல்லாம் சரியா கிடைக்கிறதால தாவரங்கள் எல்லாம் நல்ல செழிப்பா வளருது. அதே மாதிரி இங்க ஸ்பெஷலா எங்களுக்கு இங்க சிங்கராஜா காடும் வந்து இந்த வலயத்துக்குள்ள தான் அடங்குது. அதே மாதிரி இங்கக்கு வந்து பருவக்காற்றாலையும் மேற்காவுக மலையாலையும் இங்கக்கு வந்து மழை கிடைக்குது. அதே போல அதிக சனச்சரிவுள்ள பிரதேசமும் இந்த கால்நிலை வலயத்துக்கு உட்பட்டதுதான். ஓகே, இப்ப யாருக்கு இதுக்குள்ள விளக்கம் சொல்லலும்? ஒருத்தருக்கு தான் சார். நான் சொல்லுவேன். எஸ் ஃபர்ஹா. இது வந்து இந்த தென்மேற்கு பிரதேசம் உள்ளடங்கக்கூடிய இந்த வலயமாக இது காணப்படுது. அதோட வந்து இங்க வந்து வெப்பநிலை 27 காணப்படுவதோடு மழை வீழ்ச்சி 2000 மில்லிமீட்டராக காணக்கூடியதாக இருக்கு. இது வந்து உயர் வெப்பநிலை கூடிய இடமாகவும் காணப்படுது. இங்க தாவரங்கள் வந்து செழிப்பு தாவரமாக காணப்படுவதோடு சிங்கராஜா காடும் இந்த வலயத்துல உள்ளடங்கி காணப்படுது. இங்க வந்து மழை வீழ்ச்சி வந்து எப்படி கிடைக்குதுன்னா மேற்காகுவை பருவக்காற்று போன்றதெல்லாம் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதோட வந்து அதிக சனச்செறிவுள்ள பிரதேசம் இந்த வலயத்துலதான் காணப்படுது. கம்பஹா அந்த பிரதேசம் இங்க காணப்படுது. எஸ், வெரி குட். ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது உயர்நில ஈர வலயம். நான் ஃபர்ஸ்டுக்கு பார்த்தோம் தாழ்நிலை ஈர வலயம். அடுத்தது உயர் நிலத்தில் இருக்கிற ஈரவலயம். பொதுவா உயர் நிலத்தில் இருக்கிற ஈரவலயம் என்றா மத்திய மலை நாடுதான் உயர் பகுதியில் இருக்கிறது. அப்ப இது வந்து எங்க இருக்குது? எங்கென்ன மாவட்டங்கள் அதுக்குள்ள அடங்குது? இங்க மலை வீழ்ச்சியிடையும் இதடையும் தன்மை எப்படி? அதே மாதிரி இங்க எங்கள மலை வீழ்ச்சி எல்லாம் கிடைக்குது. இப்படியான இடத்துக்கு உதாரணம் என்ன? இந்த பாயிண்ட்ஸ் தான் நாங்க இதுல இன்க்ளூட் பண்ணோம். அப்ப நாங்க ஃபர்ஸ்டுக்கு வந்து இது எங்க இருக்குது? ஓகே, அப்ப மத்திய மலை நாட்டு மேற்கு சாய்வு பரம்பல்ல தான் இப்படியான உயர்நிற ஈர வலயங்கள் இருக்குது. குறிப்பாக கெண்டி, மாத்தள, நுவரெலியா இப்படியான மாவட்டங்கள் வந்து இதில் இருக்குது. இப்ப இங்கு வந்து மழை வீழ்ச்சியும் வெப்பநிலையும் ஒரே சீரான தன்மையில வந்து இல்ல. ஒரே சீரான தன்மையில இல்லைன்னு தான் வரணும். ஸோ இதுல வந்து இந்த காணப்படுது என்றுதான் நீ டைப் பண்ணி பட்டியது இல்லைன்றதான் வரணும். உதாரணமா சொன்னா கண்டியில வந்து வெப்பநிலை 20°C இருந்தா நுவரலியிலேயும் 20°C இல்ல. நுவரலியில அதை விட
நல்லா வெப்பநிலை குறைவு 0.9 பாகை செல்சியஸ் அளவுலதான் வெப்பநிலை நிலவுது. அதே மாதிரி சராசரி மழை வீழ்ச்சி 1000 மில்லிமீட்டராக இருந்தாலும் மழை வந்து 5000 மில்லிமீட்டர் அளவு வரைக்கும் மழை பெய்யக்கூடிய இடங்களும் இருக்குது. அப்ப இங்க வந்து பொதுவாக உயர்நிலை ஈரவலய பகுதியில வந்து மழை வீழ்ச்சியும் வெப்பநிலையும் ஒரே சீராக இல்லை. அப்ப அந்த இடத்துக்கிடம் அது வேறுபட்டியும் உயர்நில பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கிடம் வேறுபட்டியும் கண்டியில் இந்த அளவுன்னு சொன்னா நுவரலியிலே அதே அளவில் ஈக்கல்ல. கண்டியில விட நுவரலியில வந்து குறைச்சல வெப்பநிலை எடுத்து நோக்கினேன். இப்ப இங்க வந்து பொதுவாக வந்து இங்க எப்படி மழை வருதுன்னு சொல்லி பார்த்தா இந்த காலநிலை வலயத்துல பருவக்காற்றாலே மேற்காவிய மழையாலே தான் இந்த உயர்நிலை ஈர வலயத்துக்கும் மழை கிடைக்குது. உயர்நிலை ஈர வலயத்துக்கும் மேற்காவிகையாலே பருவக்காற்றாலே தான் மழை கிடைக்குது. அவை இங்க வந்து நல்ல பசுமையான மலைக்காடுகள் எல்லாம் காணப்படுது. உதாரணமா சொன்னால் சிவனொளி பாதமலை, பீதுரு தாளகால மலை, இதுகளை வந்து எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். ஓகே, உயர்நில ஈரவலயம் சொன்னால் என்ன? அது வந்து இந்த மத்திய மலைநாட்டு மேற்கு சாய் பகுதியில் இருக்குது. அங்க வந்து என்னென்ன மாவட்டங்கள் அடங்குது. அதே மாதிரி வெப்பநிலை வந்து ஒரே சீரா இல்ல. இந்த இடத்துல இந்த அளவு தான், இந்த இடத்துல இந்த அளவு தான். இந்த மாதிரி இங்க எப்படி மழை வீழ்ச்சி கிடைக்குது, உதாரணமா என்னென்ன இடங்களை சொல்லலும். ஓகே, இதுக்கு யாரு விளக்கம் சொல்லலும்? நான் சொல்ல அடிச்சார். இஸ் வெரி குட். ஃபர்ஹானா? இளைஞர் காலை வளையங்கள்ல வந்து நம்ம உயர்நில ஈர வலயம் ஒன்று இருக்கு. அப்ப அதுல வந்து இது வந்து மத்திய நாட்டு மேற்கு சாய் பரம்புல காணப்பட்டிருக்கு. இது வந்து குறிப்பா கண்டி, மாத்தளை, நுவரலியா மாவட்டம். இது வந்து ஒரு வெப்பநிலை மழை வச்சு ஒரு சீரான தன்மை காணப்படுவதில்லை. உதாரணமா சொன்னா நம்ம வந்து கண்டியில வந்து வெப்பநிலை 20 பாகை செல்சியஸும் நுவரையால வெப்பநிலை வந்து 0.9 பாகை செல்சியஸும் நிலவுகின்றது. இதுல வந்து மழை வீழ்ச்சி சராசரி வந்து 3000 மில்லிமீட்டர் ஆகும். ஆனாலும் 5000 மில்லிமீட்டர் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பெறுகின்ற இடங்களும் இருக்கின்றது. இந்த வலயங்களை வந்து பருவ காற்று மூலமாகவும் மேற்காவை மூலமாகவும் மழை வீழ்ச்சி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக சிவனொளி பாதமலை, பீதுதாளக மலை, நமனுகல மலை போன்றவற்றை நம்ம சொல்லலாம். பசுமையான மலை காடுகளை. எஸ், ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து தாழ்நில உலர் வலயம். தாழ்நில உலர் வலயம். அப்ப இது எடுத்த மனுஷனால் இது வந்து எந்த பகுதிக்குள்ள ஈக்குது, அதுக்குள்ள எந்தெந்த மாவட்டங்கள் அடங்குது, இங்க மலை வீழ்ச்சி வெப்பநிலையோட அளவு எப்படி, அதே மாதிரி இங்க எங்களை எதால வந்து மலை வீழ்ச்சி கிடைக்குது. சோ இந்த விடியங்கள் மைக்கு வந்து சீமா ஃபர்ஹானா மைக்கு வந்து ஓகே, கொஞ்சம் மறந்துட்டா. ஓகே, சரியா? பேசின உடனே கொஞ்சம் மைக்க வந்து எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததா தாழ்நில உலர் வலயம். அப்ப அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்க விளக்கம் எழுதாத்தான் நான் சொன்னேன். நாங்க ஒவ்வொரு விஷயங்களும் பாடமாக்க டைம்ல அந்த வலயங்கள் பாடமாக்க டைம்ல ஈத்தான் ட்ரிக்ஸ். இப்ப பின்னால அந்த உயிர் பெருந்தினி வேண்ட ஒரு பகுதிக்கு அப்ப அது பாடமாக்க டைமுக்கும் இப்படித்தான் பாடமாக்கணும். ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த பகுதியில் இப்படி, இந்த பகுதியில் பிடிக்குது, இந்த பகுதியில் பிடிக்குது, அப்படி பாடமாய்க்கொண்டா லேசா பாடமா. தாழ்நில உலர் வலயம் எடுத்தோம்னால் இங்க வந்து இப்ப ஒரு எம்சிக்கு கேள்வி இந்த பகுதியில வரையலும் இல்ல, உயர்நில ஈர வலயத்துல வாரல்ல, அது வந்து கைட்ல அப்படி கைட்ல பிழையா போட்டி. நான் என்ன செய்ய யாரு சரி ஒருத்தர் இந்த டவுட் கேட்பதுண்டு. கைட்ல வந்து அப்படித்தான் தந்திக்கு விட உயர்நில ஈர வலயத்துலதான் அந்த சிங்கராஜ காடு வந்து அடங்குது என்று சொல்லி கைட்ல வந்திருக்குது. அப்படித்தானே? கைடு உள்ளொருத்தர் தானே சொன்ன? ஓ மிஸ், கைட்ல வந்து உயர்நிலை ஈர வலயத்துல தான் இருக்குது. ஓ, அப்படி இல்ல, அது அது கைட்ல பிழை ஆக்கி அதை மாத்திக்கோங்க. தாழ்நில ஈர வலயத்துலதான் நீக்குது. அதாவது காலி, கழுத்தர், ரத்னபுரி எல்லாம் தாழ்நில ஈர வலய பகுதிகள், தாழ்நில பகுதி. ஓகே, அடுத்ததா ஒரு கேள்வி வரும் எம்சிக்யூ பார்ட்ல. இன்னொரு கேள்வி,
இலங்கையில வந்து அதிக நிலப்பரப்பை உள்ளடக்கிய காலநிலை வலயம் எது என்று சொல்லி MCQ கேள்வின்னு வருது. இது எதிர்பார்க்கல. இலங்கையில அதிக நிலப்பரப்பை உள்ளடக்கிய காலநிலை வலயம் என்ன ஆன்சர்? தாழ்நில அதிக உலர் வலயம். எஸ், வெரி குட். தாழ்நில உலர் வலயம் அதிக நிலப்பரப்பை உள்ளடக்கியது. அதிக சனத்தொகையை வந்து ஈக்கியது என்னன்னு கேட்டா ரெண்டு கேள்வியும் ஒன்றல்ல. அதிக சனத்தொகை ஈக்கன்னு கேட்டா உயர்நிலை ஈரவலயம் இல்ல தாழ்நிலை ஈரவலயம். தாழ்நிலை ஈரவலயம் மாத்திக்கலாம். அதிக சனத்தொகை ஈக்கிய இடம்னு கேட்டா தாழ்நிலை ஈரவலயம். அதிக நிலப்பரப்பை உள்ளடக்கியதுன்னு கேட்டா தாழ்நில உலர்வலயம். ஓகே, அப்ப இந்த தாழ்நில உலர் வலயம் சொன்னா அதிக நிலப்பரப்பை உள்ளடக்கிய காலநிலை வலயம். குறிப்பாக இலங்கையில வந்து வடகிழக்கு பிரதேசம் மற்றும் அதே போல வேற இந்த மொன்றாகல மாவட்டம் இப்படியான இடங்கள் எல்லாம் இந்த தாழ்நில உலர்வலய பகுதிக்குள்ளதான் அடங்குது. இப்ப அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்தது மலை வீச்சு வெப்பநிலை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இங்க வந்து சராசரி வெப்பநிலை வந்து 30°C வடகிழக்கு பிரதேசங்கள்ல வந்து 27.5°C விடவும் கூடிய வெப்பநிலை நிலவுது. அதே போல ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சி வந்து 1250 மில்லிமீட்டர் தொடக்கம் 2000 மில்லிமீட்டர் வரைக்கும் இங்க ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சிக்கிறது எங்களுக்கு காணலும். அதே போல இங்க எப்படி மழை வீழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தா மேற்காவுக மலையால வடகீழ் பருவக்காற்றாலே சூறாவளியாலே மழை இருக்கும். அதே மாதிரி வறட்சிக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இங்க வந்து மழை வந்தாலும் மழை நல்லா குறைச்சல். அதாவது நாங்க பார்த்தோம் முந்தின காலநிலை வலயங்கள் எல்லாம் 5000 2000 அளவுல மழை கிடைக்குன்னு சொல்லி. ஆனா இது உலர் வலயமே. சோ உலர் வலயம் தாழ்நில உலர் வலயம். அப்ப இங்கு மழை கிடைக்கிற அளவு கொஞ்சம் குறைச்சல், வெயிலெல்லாம் நல்லா கூட ஈக்கும். அப்ப அந்த வறட்சி வந்து நிலவத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஆகவே வறட்சிக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியான தாவரங்கள் இங்க ஈக்கும். குறிப்பாக இந்த வளர் வலய காடுகள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறது எங்களுக்கு குறிப்பிடலும். ஓகே, தாழ்நில உலர் வலயம் விளக்கம் ஒருத்தர். டைம் போது இது நான் இவ்வளவு நாளும் பேசாம செல்லாம இருந்த ஒருத்தர். சிராந்தி, சாஹினி சொல்லுங்க. நஸ்ரின், இஷாந்தினி, விஜி இவங்கள்ல ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்ரீமா, இப்ப நான் சொன்ன பேரு கேட்டதானே? விஜி அல்லது கிஷாந்தினி, ஓகே. ஷாஹினிக்கு ஃபீவர்ன்னு சொல்லி போட்டீங்க. அப்ப அவங்க இல்லாம விஜி, கிஷாந்தினி, முஹ்லிசா, நஸ்லா, நஸ்ரின், ஷீமா, ஷிரந்தி இவங்கள்ல ஒருத்தர். நஸ்லா ரீட் பண்ணுங்க. தாழ்நில உலர் வலயம் இலங்கையிட அதிக நிலப்பரப்பை உள்ளடக்கிய வலயமாக வந்து இந்த தாழ்நில உலர் வலயம் காணப்படுது. இலங்கையில இந்த குறிப்பா சொன்னோம்னா இலங்கையில வடகிழக்கு பிரதேசம் மற்றும் மொனராகலையில வந்து இந்த காலநிலை வலயம் உட்படுது. இங்க சராசரி வெப்பநிலை வந்து 30°C காணப்படுது. வடகிழக்கு பிரதேசங்கள்ல 27.5°C விட கூடிய வெப்பநிலை நிலவுது. ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சி வந்து 1250 மில்லிமீட்டர் தொடக்கம் 2000 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்டதாக காணப்படுது.
இங்கு இந்த வடகீழ் பருவக்காற்று, மேற்காவகை மலை, சூறாவளி மூலமாக மழை வீழ்ச்சி கிடைக்குது. வறட்சி இங்கு அதிகமாக காணப்படுறதால வறட்சியை தாங்கக்கூடிய தாவரங்கள் இங்கு வளருது. குறிப்பாக வரல் வலய காடுகளும் இந்த தாவர வகைக்குள்ள அடங்குது. ஓகே, அதாவது நீங்க அந்த நோட்ஸ்ல உள்ள விஷயமே பாடமாக்க போவான நான் சென்ன அந்த கீ பாயிண்ட் தானே அதை வச்சு செல்ல பாருங்க. நீங்களா யோசிச்சு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சா செல்லும் விளக்கம். அப்படி செல்லாது நல்லமா ஒத்தரும் அப்படின்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கு வந்து எங்க இருக்குது மாவட்டங்கள் என்னென்ன வரும், அதுக்கப்புறம் மழை வீழ்ச்சியும் வெப்பநிலையும் எந்தெந்த அளவு வீக்குதுன்ற விஷயம், அது மாதிரி மழை வந்து எங்களை கிடைக்குது மாதிரி இது எப்படியான ஒரு இடம் உதாரணமா இங்க செல்லும் அப்படி சொன்னா சரி. ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து 4வதா உள்ள காலநிலை வலயம் உயர்நில உலர் வலயம். அதாவது உயர்நில பகுதியில் இருக்கிற உலர் வலயம் அது வந்து பொதுவாக வந்து மத்திய மலை நாட்டிட கிழக்கு சாய்வு பகுதி தான் இந்த வலயத்துக்குள் அடங்குது. இந்த வலயத்துல வந்து தாழ்நாட்டு உலர் வலயத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை குறைச்சல். அதாவது இதற்கு பிராந்திய காரணம் வந்து என்னன்னு சொன்னால் தரை உயர வேறுபாடு. தரை உயர் வேறுபாடு தான் மெயின் காரணம். இங்க வெப்பநிலை வந்து குறைவாய்க்கு. இது உலர் வலயம்தான், ஆனாலும் கொஞ்சம் வெப்பநிலை வந்து குறைவாய்க்கும். இந்த வலயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வருஷம் ஃபுல்லா மழை கிடைச்சாலும் மழை வீழ்ச்சியோட அளவு வந்து குறைச்சல். அதாலதான் அதை உலர் வலயம்னு சொல்லு. மழை கிடைக்கும் தான், ஆனாலும் அது கிடைச்ச அளவிட மழை வந்து குறைச்சல். அதாவது 1500 2000 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட அளவுல தான் மழை கிடைக்குது. அதே மாதிரி இங்களுக்கு எங்கெல்லாம் மழை கிடைக்குதுன்னு சொன்னால் வடகீழ் பருவக்காற்றால தான் இங்கக்கு கூடையா மழை கிடைக்குது. அதே மாதிரி இந்த வலயத்தில் இருக்கக்கூடிய காற்றொதுக்கு புறங்கள் வருடத்துல வந்து கூடுதலான காலம் வந்து எப்படின்னு சொன்னால் ஹொட்டான உலர் காலநிலையை தான் கொண்டிருக்கும். அதான் இது உயர்நில உலர் வலை. மழை கிடைக்குது, வெப்பநிலையும் குறைச்சல், ஆனாலும் சூடாத்தான் நிற்கும். மழையும் வந்து 1500 2000 மில்லிமீட்டர் அளவுலதான் மழையும் நிற்கும். ஓகே, இப்படியான ஒன்றுதான் உயர்நில உலர் வலய பகுதி. ஓகே, இதோட விளக்கம் ஒருத்தர். மத்திய மலைநாட்டு கிழக்கு சாய்வு பகுதியில் தான் இது காணப்படுக. இங்க வந்து வெப்பநிலை வந்து குறைவாக காணப்படுக. வருடம் முழுவதும் வந்து மழை வீழ்ச்சி கிடைத்தாலும் வந்து மழை வீழ்ச்சி இங்க வந்து அளவு குறைவாகத்தான் காணப்படுக. இங்க வந்து உலர் காலநிலை வந்து காணப்படுக. 1500 தொடக்கம் 2000 வரை தான் காணப்படுது. எஸ், ஓகே, வெரி குட். அடுத்தது அரை குறை வரல் வலயம். 5வது காலநிலை வலயம் பார்ப்போம். அரை குறை வரல் வலயம். ஓகே, அப்ப இது வந்து எங்க ஈக்குது, எந்தெந்த மாவட்டங்கள்ல ஈக்குது, மழை வீழ்ச்சி வெப்பநிலையோட அளவு என்ன, அதே மாதிரி இங்க வந்து இயல்பு எப்படி, இங்க எப்படியான தாவரங்கள் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ். ஓகே, அப்ப அந்த வகையில இலங்கையில வந்து வடமேற்கு மன்னாரை அண்டிய பிரதேசத்துல தென்கிழக்கு யாழ பிரதேசத்தை அண்டிய பிரதேசங்களும் தான் இந்த அரை குறை வரல் வலயத்துக்குள்ள வந்து அடங்குது. இப்ப ஏனைய எல்லா காலநிலை வலயங்களையும் விட இங்க வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் கூட. அதாவது எப்படின்னு சொன்னால் சராசரி வெப்பநிலை வந்து பொதுவா எல்லா இடங்கள்லயும் 27.5 அதான் சராசரி இலங்கையோட சராசரி வெப்பநிலையோட அளவு. ஆனா இங்க வந்து எப்படின்னு சொன்னா இந்த அரை குறை வரல் வலய பகுதியில 30 பாகை செல்சியஸை விட உயர்வானதா இருக்கும் அதோட வெப்பநிலையோட அளவு. அதாவது காலநிலை வலயத்துல வந்து நீண்ட காலம் வறட்சியா நிலவு. மழை வீழ்ச்சி வந்து 900 மில்லிமீட்டருக்கும் 1850க்கும் இடைப்பட்ட அளவுல தான் நீக்குது. அதே மாதிரி இங்கக்கு வந்து எங்கெல்ல மழை கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தால் மேற்காவிகை மூலமாகத்தான் மழை கிடைக்குது. ஆகவே மேற்காவக மலையால மட்டும்தான் மழை கிடைக்கிய வறட்சி வந்து இங்க இருக்கும். ஆகவே அதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியான
புதர் காடுகள் தான் இங்க ஈக்குது. அதாவது எப்படி என்று சொன்னால் அந்த வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாம் குறைவான இலைகள், அதே மாதிரி இலைகள் இல்லாத தாவரங்கள் தான் வந்து இங்க ஈக்கும். அதாவது கற்றாழை, கள்ளி, முள்ளி இப்படியான தாவரங்கள் தான் இங்க ஈக்கிறது. எங்களுக்கு உதாரணமா சொல்லல, இப்ப நல்லா வறட்சி நிலவுது, அதே மாதிரி நல்ல வெப்பம் நிலவு டைம் வறட்சி, மழையும் குறைச்சல். ஆகவே அந்த அதுக்கேற்ற மாதிரி வளர்ற மாதிரிதான் தாவரம். அதாவது பொதுவாக அந்த இலைகள் அப்படி பூக்காத தாவரங்கள், பழம் வராத அப்படியான தாவரம் தான் இங்கே கற்றாழை, கள்ளி இதுகளை உதாரணமா சொல்லலும். ஓகே, அப்ப அரைக்குறை வரல் வலயம் எடுத்தனால் அது இப்படி மன்னார் அண்டிய பிரதேசத்துல தான் ஈக்குது. அது மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏனைய எல்லா வலயங்களையும் விட இங்க வெப்பநிலை கூட, அதாவது சராசரி வெப்பநிலை 30°C விட கூட. அவ 32, 34 அப்படித்தான் இங்க. அதே மாதிரி நீண்ட காலத்துக்கு வறட்சிக்கும் மழை வீழ்ச்சியும் நல்லாவே குறைச்சு 900 மில்லிமீட்டருக்கும் 1850க்கும் இடைப்பட்ட அளவுல மழை வீழ்ச்சி மீக்குது. அதே மாதிரி மேற்காவுகையால மட்டும்தான், மேற்காவுகமலை மட்டும்தான் இங்க வரும். அதே மாதிரி அதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி வந்து தாவரங்கள் இருக்கும். உதாரணமாக கற்றாழை, கல் இதுகளை குறிப்பிடலாம். இதுக்குள்ள விளக்கம் மொத்தம். இலங்கையிட வடமேற்கு மன்னாரை அண்டிய பிரதேசங்களையும் தென்கிழக்குல வந்து யாழ பிரதேசங்கள் அண்டித்தான் இந்த அரைக்குறை வரல் வலயம் வந்து காணப்படும். ஏனைய காலங்களை விட வந்து இங்க வந்து வெப்பநிலை வந்து சற்று அதிகமா இருக்கும். அதே நேரம் வந்து சராசரி வெப்பநிலை வந்து மற்ற இடங்கள்ல நார்மலா 27.5 பாகை இருக்கும். ஆனா இங்க சராசரியாவே 30 பாகை விட உயர்வாக இருக்கும். காலநிலை வலயத்துல வந்து நீண்ட கால வறட்சி இருக்கிறதும் இந்த அரைக்குறை வரல் வலயங்கள்ல. மழை வீழ்ச்சி வந்து 900 மில்லிமீட்டர்ல இருந்து 1250 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்டதா இருக்கும். மேற்காவுகை மூலம் வந்து மழை வீழ்ச்சி கிடைக்கும். இதுகளை தாக்கி பிடிக்கக்கூடிய வகையில புதர்கள் இங்க இருக்கும். அது வந்து கற்றாழை, கல் இந்த மாதிரி புதர்களை வந்து உதாரணமா சொல்லி. புதர்கள் எல்லாம் அது தாவரங்கள். புதர் காட்டில இப்படியான தாவரங்கள் ஈக்கேன்னு சொல்லுவோம். ஓகே, வெரி குட். சரி, நீங்க பாடமாக்கிட்டா சென்ன அந்த வந்த விஷயங்களை வச்சு சென்ன. ஓகே, அடுத்ததா உள்ள விஷயம் இலங்கையின் காலநிலையில லாஸ்டானது. அடுத்ததா காலநிலை மாற்றம். அதோட PDF நான் குரூப்ல போட்டிக்கிறேன், கட்டாயம் அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு எழுதிக்கொள்ளவும் மேலும். இலங்கையின் காலநிலையில காணப்படக்கூடிய தனித்துவமான இயல்புகள். இவன் உங்களுக்கு 6 மார்க்ஸ் கேள்விக்கு வரையிலும். தனித்துவமான இயல்புகள் 3 குறிப்பிட்டு விளக்குகிற மாதிரி வரையும். அதுல ஒன்று, உயிரங்கிகளை நிலவுகைக்கு ஏற்றது. உயிரினங்களின் நிலவுகைக்கு ஏற்ற காலநிலை அப்படின்னு ஹெடிங் கொடுத்துட்டு முதலாவது விஷயங்களை வச்சு எழுதணும். அதாவது உயிரினங்களுக்கு ஏற்ற காலநிலை மற்றும் உயிரினங்களோட நிலைப்பிற்கு பொருத்தமான காலநிலை இங்கு நிலவுது. அதாவது குறிப்பாக எடுத்து நோக்கினு சொன்னால் இங்க வந்து மிக அதிக அளவுல வந்து குளிரும் இல்ல, அதிக அளவுல வெப்பம் இல்லை. ரெண்டுக்கும் இடைப்பட்ட அளவுல ஒரு மிதமான காலநிலை வந்து இங்கு நிலவுவதால உயிரினங்கள் வந்து வாழறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடமாக இலங்கை வந்து காணப்படுது. ஆகவே இது ஒரு தனித்துவமான இயல்பு. அடுத்தது வந்து சிறு தீவாக இருந்த போதிலும் இட அமைவு காரணமாக உலர் ஈரத்தன்மையுடைய காலநிலை இங்கு நிலவுது. அடுத்ததா அதுக்கு எப்படி நீங்க ஒரு சின்ன ஹெடிங் கொடுக்க, இட அமைவு. இதுவும் இலங்கையின் காலநிலையிட தனித்துவமான இயல்புகள் ஒன்றாக சொல்லிலும். அந்த வகையில இலங்கை வந்து ஒரு சிறு தீவாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு நாள்ல வந்து செல்லக்கூடிய மாதிரி காணப்படுது. அதாவது அந்த இடாமைவு வந்து சிறந்த விதத்துல வந்து அமைய பெற்றிருக்கிறதன் காரணமாக உலர் ஈரத்தன்மையுடைய காலநிலை இங்கு நிலவுது. குறிப்பாக ரெண்டும் சமப்பட்ட அளவுல வந்து இங்க நடக்கிறத வந்து எங்களுக்கு
காணலும். அதாவது இந்த மலை வீழ்ச்சி, வெப்பநிலை இதெல்லாம் சிறந்த அளவுல வந்து காணப்படுது. அதே போல இந்த பருவக்காற்று மலை, மேற்காவுக மலை இதுகள்லாம் சரியான அளவுல எல்லா இடங்களுக்கும் கிடைக்கிறத வந்து எங்களுக்கு குறிப்பிடலும். ஓகே, அதே மாதிரி இப்ப வேற வேற இடங்கள்ல எல்லாம் ஒரு அந்த காலநிலை வந்தன்னு சொன்னா, இப்ப கனடா இந்த மாதிரியான சைடுகள்ல நல்லா குளிர் வந்தன்னு சொன்னால் அதுக்கேத்த மாதிரி நாங்க அதை சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் அந்த ஹீட் வைக்க ஒரு ரூம்லயும் ஹீட் வைக்க வேண்டி வரும். நல்லாவே பனி பொழிவு நடக்கிற டைம்ல ஒவ்வொரு ரூம்லயும் ஹீட் ஆகும் மாதிரி அப்படி வைக்கியது. அதே மாதிரி நல்லாவே சூடு டைம்ல வந்து எல்லா ரூம்லயும் ஏசி ஃபிட் பண்ணுவாங்க. அது அந்த பாலைவன சைடுகள், சவுதி அரேபியா இந்த மாதிரியான இடங்கள். ஆனா இலங்கையிட வந்து தனித்துவமான இயல்பு என்னன்னு சொன்னால் அப்படி காலநிலைக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு இஷ்யூ இல்லை. அப்ப அத ஒரு ஹெடிங்க எங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அதனால அதிக செலவுண்ட வந்து தாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படாது. அதிக ஒரு செலவுண்ட ஏற்க வேண்டியது இல்லை. உதாரணமா இப்ப நான் இந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு எழுதியலும். அதே மாதிரி காலநிலைக்கு ஏத்த மாதிரி மானிட நடவடிக்கைகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டி. அதாவது இப்ப ஒவ்வொரு சிறு போகம் பெரும்போகம்னு பயிர்கள் செய்யப்படுகிறது. இப்ப அந்த மலை வீழ்ச்சி வந்து வார டைமுக்கு முன்னால பார்த்து இப்படி அந்த அறுவடைகள் அதில் வந்து செஞ்சு கொள்வது. அதுக்கேத்த மாதிரி மானிட நடவடிக்கை நடக்கப்படுது. அதாவது காடழித்து நகரங்களை உருவாக்குறது, கரையோரத்துல வந்து துறைமுகங்களை அமைக்கிறது, மீன் பிடி செய்யறது, பெருந்தோட்ட பயிற்சிகைகளை வந்து மேற்கொள்றது, காடுகள் வந்து அடர்த்தியான இடத்துல வந்து அப்படி அந்த அடர்ந்த இடங்கள்ல மக்கள் வைத்து அதை இதாக்கி வாழ்வது. சோ இதெல்லாம் சொல்லி மானிட நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்படுது. காலநிலைக்கு ஏத்த மாதிரி மானிட நடவடிக்கைகள் ஒழுங்கமைச்சு செய்யல். ஆனா வேற இடங்கள்ல வந்து அப்படி கஷ்டம். வேற இடங்கள்ல அதுக்கேத்த மாதிரி இதாக்குறது வந்து ஹார்ட். ஆனா இலங்கையை பொறுத்தவரையிலையும் காலநிலைக்கு ஏத்த மாதிரி மானிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது என்ற பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு பிடிக்கலும். அதே மாதிரி பாதகம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளம் வாரது, வறட்சி வாரது, இடப்பற்றாக்குறை இதுகள் வந்து இலங்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளா எங்களுக்கு சொல்லேரும். ஓகே, அதே மாதிரி இப்ப இந்த மொன்சூன் காற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிலே சாதகம் பாதகம் வந்து பார்த்தோம் என்றால் ஒரு பருவமழை வந்து இந்த வருடத்துல வறட்சியால அந்த தானியங்கள் வந்து உற்பத்திக்கு வந்து உதவுறது. அதே மாதிரி பெருந்தோட்ட பயிற்சியை செய்யறதுக்கு ஏழுமாகிறது. அதே மாதிரி இந்த குடியிருப்புகள் வந்து அதிக அளவுல வந்து உருவாக்கப்படுது. செய்திகளை எங்களுக்கு குறிப்பிடலும். ஓகே, அப்ப அந்த தனித்துவமான இயல்புன்னு சொன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் 3 ஹெடிங் எடுத்து எழுதணும். ஓகே, எழுதலுமா எல்லாருக்கும்? நதா எழுதலுமா? ஃபருஹா, விஜி, ஹஸ்னா? எஸ், வெரி குட். அண்ட் நஸ்லா, நஸ்ரின் எழுதலுமா? ஷீமா? எஸ், வெரி குட். ஃபர்ஹானா? ஷாஹினி? எஸ். ஓகே, இப்படி ஒரு கேள்வி இந்த பகுதியில வந்தா வரும். சரியா? அப்ப நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்ப காலநிலை என்ற பகுதி இப்ப லேசா எல்லாரும் இதுக்கு ஹார்டுன்னு கொண்டு ஈந்திருப்பீங்க எல்லாரும். அதாவது உலக காலநிலை, இலங்கையின் காலநிலை ரெண்டும் கிளியர் தானே எல்லாரும்? அடுத்ததா வந்து பார்க்க ஈக்குது எங்களுக்கு காலநிலை மாற்றம். அது போன முறை வந்த இதுதான், ஆனாலும் இதுல எம்சிக்யூ பார்ட்ல வரும். ஸோ அது நாங்க கிளியரா நாளையே பார்த்து முடிப்போம். இலங்கையின் பொதுவா காலநிலை மாற்றம் என்ற சாப்டர் நாளைக்குள்ள கிளாஸ்ல ஃபுல்லா பார்த்து முடிப்போம். அதுதான் கட்டாயம் எல்லாரும் படிங்க. டெய்லி 2 hours எடுத்து சரி அதுல படிங்க. இப்ப நான் செல்ற மாதிரியே படிச்சீங்கன்னா எல்லாரும் படிச்சு முடிச்சு கொள்ளையிலும். அடுத்ததான் நீர்வளம் என்ற பகுதி, இதாவது சின்ன ஒரு பகுதி தான், அதுவும் ஒரு நாள்ல முடிக்கணும். நீர்வளம் அதுலயும் கேள்வி வர ஃபார்மட்டை நான் சொல்லிட்டேன்னா அது அப்படித்தான் வரும்.
அதுக்குள்ள மாதிரி நீங்க படிச்சா சரி. அடுத்ததா உயிர் பெருந்தினி வீக்குது, இயற்கையானத்தான். அடுத்ததா அந்த சூழல் நிறுவனங்கள், அதோட பௌதிக புவியியல் முடியும். அடுத்ததா மாநில புவியியல் எங்களுக்கு இருக்குது, நகரமயமாக்கம், விவசாயம், கைத்தொழில் கனியவளம், சுற்றுலா கைத்தொழில், பூகலமயமாக்கம், அமைப்புகள், சூழலியல் அமைப்புகள். ஸோ அதுகளையும் எங்களுக்கு பார்த்து முடிச்சு கொள்ள இயலும். ஆனா இப்படி ஒன்று இப்ப நெக்ஸ்ட் மந்த்ல வந்து நான் ஜூன் 5 உங்களுக்கு ஃபைனல் செமினார் ஸ்டார்ட் பண்ணுவேன். பேப்பர் கிளாஸ் போவேன். பேப்பர் கிளாஸ் அவடத்துல நடக்கும் ஃபுல்லா 10 நாள். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் தருவேன். அந்த கொஸ்டின்ஸ்ல வாரது எதிர்பார்க்க எப்படியும் வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஏன்னா போன முறையும் அதுக்கு முந்தின இப்ப நான் தொடர்ச்சியா 4 வருஷமா செஞ்சுட்டு வாரதுல கொடுத்த கேள்வியே ஷால்ல இந்த முறை வருமன்னு எதிர்பார்க்கிய வரக்கூடிய கேள்விகளே வரும். அது ஃபைனல் செமினார்ல வச்சு இப்ப ஜூன் 5 ஸ்டார்ட் பண்ணிக்கு அந்த செமினார்ல வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு டியூட்டா தந்தது. இப்ப பௌதிக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஹியூமன் தான் நடக்கும். அதாவது மானிட புவியியல் 10 நாள். அதுல ஃபுல்லாவே நாங்க படிக்கிறது என்ன விஷயம்னா மானிட புவியியல் தான் படிக்கும். இப்ப நீங்க அதுக்கு போட்டுக்கொள்ளணும், இது உங்களோட மானிட புவியியல் வாரம், உங்களோட மானிட புவியியல் வாரம். அப்ப அதில் எல்லாமே மானிட புவியியல் எப்படி எல்லாம் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம் அந்த விஷயங்களை வச்சுதான் அதுல நான் படிச்சு அதுல கிளியரா ஃபுல்லாவே பேப்பர் செஞ்சு அதை வெள்ளையிலேருந்து நான் கைட் பண்ணுவேன். இந்த விஷயம் இப்படித்தான் படிச்சுட்டு வருவோம். இப்ப நீங்க அதை சரியா 10 நாளே யூஸ் பண்ணினா உங்களுக்கு சந்தேகம் இல்லாம உங்களுக்கு எடுக்கணும். சரியா 10 நாளையும் 30 நாளையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஜியோகிராஃபி படிச்சு இதாகிறதுக்குள்ள ஒரு டைமா அந்த மாசம் உங்களுக்கு எடுக்கலும். அதுக்கு பிறகு ரிட்டர்ன் நான் அந்த ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் டைம் பாக்குற மாதிரி நான் கூகுள் டிரைவ்ல போட்டு தருவேன். அதை நீங்க செமினார் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட அடுத்த பாடங்கள் எல்லாம் முடிஞ்சுதானே. லாஸ்ட் தான் பொதுவா ஜியோகிராஃபி நடக்கும். இப்ப தமிழ், ஐசி, இஸ்லாம், அதே மாதிரி மத்த பாடங்கள் எல்லாமே மீடியா எல்லா பாடங்களும் முடிஞ்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஜியோகிராஃபி நடக்குது. பொதுவா ஐசிடி முடிஞ்ச பிறகு மீடியா அதுக்கு பிறகு தானே நடக்குமே. அதெல்லாம் எப்படியோ அந்த பொதுவான பாடங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஜியோகிராஃபி நடக்கு. அப்ப அவங்களுக்கு லேசா பாக்குற மாதிரி இந்த பாடங்களை முடிச்சதுக்கு பிறகு அப்ப அவங்களுக்கு அந்த 10 நாளே சரியா அந்த 30 நாளே யூஸ் பண்ணி ஜியோகிராஃபி ஃபுல்லா படிச்சு முடிச்சு அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி உண்டு, ஒரு பதற்றம் ஒன்று இல்லாம அதுல ஜாயின் ஆகி நினைச்சேன். படிச்சு முடிச்சுட்டு கிளியரா மத்த பாடங்களை படிச்சு எக்ஸாம நல்ல விதத்துல உங்களுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் சும்மா நார்மலா உங்களுக்கு அதை ரிலாக்ஸாவே பார்க்க டைம்ல சும்மா பதிஞ்சிட்டு போவேன். நான் ஃபுல் வீடியோட அதை விளங்கப்படுத்திட்டு போவேன். அப்ப அப்படி என்ன நீங்க அதை பார்த்துட்டு எக்ஸாம் போனீங்கன்னா கிளியரா ஃபேஸ் பண்ணிடும். ஆனா இப்ப இது அதுக்கு முன்னால அந்த 30 நாளே நீங்க சரியா யூஸ் பண்ணுவோம். சரியா ஜாயின் ஆகி படிச்சு கிளியரா படிச்சு முடிச்சாதான் உங்களுக்கு அதில் உள்ள அந்த யூஸை ஃபுல்லா எல்லாரையுமே எடுக்கிற மாதிரியே ஃபுல்லா கொண்டு போவேன். ஸோ நீங்க அதை சரியா பயன்படுத்தி எடுக்கத்தான் நீக்கலாம் இருக்கும். ஓகே, அப்ப நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணியேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.